அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹ். உலகெங்கிலும் உள்ள விஞ்ஞானிகளையும் மத நம்பிக்கையாளர்களையும் ஒரு சேர கவர்ந்து இழுக்கும் ஒரு அதிசயமாக புனித காபாவில் அமைந்துள்ள ஹஜ்ரு அல் அஸ்வத் என்னும் கருப்புக்கல் உள்ளது. இந்த பரலோக கல்லின் தோற்றமும் முக்கியத்துவமும் பல நூற்றாண்டுகளாக ஆராய்ச்சியாளர்களை ஆச்சரியப்படுத்தி வருகிறது. முஸ்லிம் விசுவாசிகள் ஹஜ்ஜின் ஒரு பகுதியாக இந்த கல்லை தொடவும் முத்தமிடவும் திரளாக கூடுவதை காணலாம். ஆனால் இந்த கல்லின் உற்பத்தியை கண்டறிய விஞ்ஞான உலகம் மேற்கொண்ட முயற்சிகள் இன்றும் பல நேரங்களில் மர்மமாகவே தொடர்கின்றன. இஸ்லாத்தில் ஹஜ்ரு அல் அஸ்வத்துக்கு ஒப்பற்ற புனிதத்துவம் உண்டு. ஹதீஸ்களின்படி இந்த கல் பரலோகத்திலிருந்து இறக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக சஹீஹ் ஹதீஸ்களில் பதிவாகியுள்ளது. ஹஜ்ரு அல் அஸ்வத்தும் மகாமு இப்ராஹிமும் பரலோகத்திலிருந்து வந்த இரு மரகத கற்களாகும். அல்லாஹ் அவற்றின் ஒளியை அணைக்கவில்லை என்றால் அவை கிழக்கையும் மேற்கையும் ஒளிரச் செய்திருக்கும். மற்றொரு ஹதீஸில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹஜ்ரு அல் அஸ்வத் பரலோகத்திலிருந்து இறங்கும்போது பாலை விட வெண்மையாக இருந்தது. ஆனால் மனிதர்களின் பாவங்களின் தாக்கத்தால் அது கருப்பாக மாறியது. அந்திம நாளில் இந்த கல் நாவும் உதடுகளும் பெருமேலும் அதை முறையாக முத்தமிட்டவர்களுக்கு சாட்சியம் கூறும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். இவை அனைத்தும் ஹஜ்ரு அல் அஸ்வத்தின் மகத்துவத்தையும் புனிதத்தையும் வெளிப்படுத்துகின்றன. ஹஜ்ரு அல் அஸ்வத்தின் தோற்றத்தை கண்டறிய விஞ்ஞானிகள் பல ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர். ஆனால் அவர்கள் முன்வைத்த கோட்பாடுகள் பலவும் ஆதாரங்களின் பற்றாக்குறையால் தோல்வியடைந்தன. சில முக்கியமான கோட்பாடுகள் இவை. எரிகல் கோட்பாடு. 1857 புவி விஞ்ஞானியான பால் பார்ச் ஹஜ்ரு அல் அஸ்வத் ஒரு எரிகல் மீட்டியோரைட் என்று வாதிட்டார். ஆனால் ஆய்வுகளில் இந்த கல் நீரில் மிதக்கும் தன்மை கொண்டிருப்பது கண்டறியப்பட்டது. பொதுவாக எரிகற்களுக்கு உயர் அடர்த்தி இருப்பதால் அவை நீரில் மூழ்கிவிடும். இந்த கண்டுபிடிப்பு இந்த கோட்பாட்டை நிராகரித்தது. பியூமிஸ் கல் கோட்பாடு. சில விஞ்ஞானிகள் ஹஜ்ரு அல் அஸ்வத் எரிமலை வெடிப்புகளால் உருவான பியூமிஸ் கல் என்று கருதினர். ஆனால் அரேபிய தீபகற்பத்தில் உள்ள எரிமலைகளில் பியூமிஸ் கற்கள் உருவாவதில்லை என்று ஆய்வுகள் நிரூபித்ததால் இந்த வாதமும் நிலைத்திருக்கவில்லை. இம்பாக்டைட் கோட்பாடு. ஸ்வீடிஷ் புவி விஞ்ஞானியான எலிசபெத் தாம்சன் ஹஜ்ரு அல் அஸ்வத் ஒரு எரிகல் தாக்கத்தால் உருவான இம்பாக்டைட் கல் என்று வாதிட்டார். சவுதி அரேபியாவில் உள்ள வபார் பள்ளத்தாக்கில் இத்தகைய கற்கள் கண்டறியப்பட்டுள்ளன. ஆனால் வபார் பள்ளத்தாக்கு 1704 உருவானது. ஆனால் காபாவின் கட்டுமானம் அதற்கு 40 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்தது. எனவே இந்த கோட்பாடும் தோல்வியடைந்தது. வயது நிர்ணயிக்கும் முயற்சிகள். சில விஞ்ஞானிகள் ஹஜ்ரு அல் அஸ்வத்தை உலகின் மிக பழமையான கல் என்று கருதினர். ஆனால் அதன் வயதை துல்லியமாக நிர்ணயிக்க இதுவரை விஞ்ஞான உலகத்தால் முடியவில்லை. ஏனெனில் இதற்கு ஒப்பான வேறு கல் பூமியில் கண்டறியப்படவில்லை. 2021 சவுதி அரேபியா ஹஜ்ரு அல் அஸ்வத்தின் 49,000 மெகாபிக்சல் தெளிவுத்திறனில் உயர் தரமான படங்களை வெளியிட்டது. 50 மணி நேரத்திற்கு மேல் எடுத்து இந்த படங்கள் பதிவு செய்யப்பட்டன. இந்த படங்களில் ஹஜ்ரு அல் அஸ்வத்தின் அழகிய அமைப்பு தெளிவாக தெரிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது போல இந்த கல் பரலோகத்திலிருந்து வெண்மையாக இறங்கியது, மனிதர்களின் பாவங்களால் கருப்பாக மாறியது என்று இந்த படங்கள் சாட்சியாக உள்ளன. சில அறிக்கைகளின்படி ஹஜ்ரு அல் அஸ்வத்தின் சிறு துண்டுகள் துருக்கியில் உள்ள இஸ்தான்புலில் உள்ள சுலைமானியா மஸ்ஜிதின் முக்கிய நுழைவாயிலுக்கு மேலேயும் சோகொல்லு மெஹ்மத் பாஷா மஸ்ஜிதிலும் இங்கிலாந்தில் உள்ள சில அருங்காட்சியகங்களிலும் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இதன் நம்பகத்தன்மை குறித்து தெளிவான ஆதாரங்கள் இல்லை. ஹஜ்ரு அல் அஸ்வத்தின் தோற்றம் விஞ்ஞான உலகிற்கு இன்றும் ஒரு மர்மமாக உள்ளது. எரிகல், பியூமிஸ், இம்பாக்டைட் போன்ற கோட்பாடுகள் தோல்வியடைந்த போது இந்த கல்லின் பரலோக தோற்றம் இஸ்லாமிய விசுவாசத்தின் வலுவான ஆதாரமாக நிலைத்துள்ளது. இந்த அதிசயகரமான கல்லை ஒருமுறையாவது தொடவும் முத்தமிடவும் பார்க்கவும் அனைத்து விசுவாசிகளுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.